ஹாய். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்டேர்கேஸ்க்கு கீழே உள்ள ஒரு யூனிட்டு. ஸோ இந்த யூனிட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் ஆக்சுவலாக. இன்வெர்ட்டருக்கு மேலே இந்த ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்வெர்ட்டர் ரூம் மாதிரியே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹாலில் வந்து இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு இது ஒரு ரூம் மாதிரியே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸ்டேர்கேஸ் யூனிட்டில். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அதே மாதிரியே ஒரு ஸ்டேர்கேஸ் யூனிட்டு. ஸோ இந்த யூனிட்லேயும் இதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னாக்கா ஹாலில் வந்து கொஞ்சம் ஷோகேஸ் யூனிட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வீட்டில் குழந்தைங்க ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களோட மெடல்ஸு, ஷீல்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக அந்த மாதிரி ஷோகேஸ் மாதிரி போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஹாலில் இருக்குது அப்படின்னா. எக்ஸ்டெண்டட் ஷோகேஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கேயே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸு, டால்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள், ஷீல்ட்ஸு, மெடல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டைனிங் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால அது மேலே அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனு. கிச்சனுக்குள்ளே போகிறோம். ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு இது வுட்டு ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஓவராலாக கிச்சனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா இதான் மெயினான மேடை. இந்த மேடைக்கு மேலே வந்து சிம்னி செட்டப் இருக்கும். இந்த சிம்னி செட்டப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்னி வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டோர் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு இதுவும் டீசெண்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு மசாலா பாக்ஸ் வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மசாலா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைனர் கிளாஸோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ப்ளைவுட் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஃபினிஷ் எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸிகியூஷன் ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே வந்து கையை வந்து எதுவுமே ஹர்ட் பண்ணாமல் அந்த மாதிரி க்ளோசிங் பண்ணி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா லேடிஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிச்சனில். அந்த கிச்சனில் அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் டைப்பு. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக அந்த ட்ராயரு, ஆயில் புல் அவுட் எல்லாம் இது வந்து சிலிண்டரோட கேபின். ஸோ சிலிண்டருக்கும் நிறைய ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸையும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கட்லரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்லரிஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்லீக் அந்த மாதிரி எஸ்எஸ்ல போடாமல் நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி அவங்க யூபிவிசிலேயே ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்கோம். இது வந்து லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால போட்டிருக்கோம். யூசேஜுக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. துரு பிடிக்காது. ஸோ கட்லரிஸு இது மாதிரி பண்ணியிருக்கோம். ட்ராயர்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன வேணுமோ உங்களுக்கு கிச்சனில் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து வாங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிச்சனு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இந்த பெரிய பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ராயர்ஸ் வந்து 2 பண்ணியிருக்கோம். ஹர்ட் பண்ணாமல் நல்லா சாஃப்ட் க்ளோசிங் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. எக்ஸிகியூஷன் நீட்டாக பண்ணியிருக்காங்க டீமு. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வருது பார்த்தீங்கன்னா பூஜாவோட ரூமு. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் இந்த மாதிரி வரும். பூஜா யூனிட்டோட ஸ்பெஷல் வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பெல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா மணி கதவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சுவாமிக்கு ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு கோயில் மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விநாயகர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த விநாயகரோட கார்விங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இது ஜென்ரலாக அந்த ஒயிட் ஸ்பேசிங்கில் ஃபுல்லாக எப்போவுமே கொடுத்துட்டு பண்ணுவாங்க. இது மட்டும் பார்த்தா ஒயிட்டாக தெரியும். ஆனால் இது ஒயிட்டாக தெரியாமல் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே ஒரே கலரில் வர மாதிரி 2 விநாயகர் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஎன்சி கட்டிங் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது பார்க்கறதுக்கு. கீழே வந்து ஒரு ஓம் அண்ட் ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் மணிக்கதவு மாதிரியான ஒரு எஃபெக்டில் தான் இது வருது. ஸோ ஆல் டுகெதர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க காம்பினேஷனு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த கார் வந்து யாரும் இடிச்சுக்காம அந்த மாதிரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் இது. ஸோ இது ஓப்பனாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்த. ஸோ
மேலே வந்து லாஃப்ட் கவரேஜ் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ கலர் காம்பினேஷன் இங்கேயும் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம வாஷ் பேஷன் ஏரியாவில் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட் சின்னதாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடிய ஐட்டங்கள்ஸ் லைக் டஸ்ட்பின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து மிரர் யூனிட்டோட சேர்ந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்லேயே பண்ணியிருக்காங்க. வால் டைலில் ஒரு கிருஷ்ணா டைல் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஆக்சுவலாக லிட்டில் கிருஷ்ணா டைல் போட்டிருக்கோம். அந்த டைலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு ஃப்ரேமிங் மாதிரி அவுட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அவுட்டரில் போட்டது பார்த்தீங்கன்னா அது ஃப்ரேம் அடித்து மாட்டின மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது உள்ளே இருக்கிறது டைல், உள்ளுக்குள்ளே வால்குள்ளே பதிச்சிருக்கோம் அந்த டைலை. அந்த டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க அவுட்ரு ஃப்ரேமிங் வந்து பண்ணியிருக்காங்க. வுட் ஃபினிஷ் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்திருக்கோம். இந்த ரூமில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வால்லையே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வாலில் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்று வந்து ஷட்டர் டைப்பில் வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷட்டர் டைப் வந்து எதுவுமே சாஃப்ட் க்ளோசிங்லேயே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ட்ராயர் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ராயர் கூட சாஃப்ட் க்ளோசிங் தான். மேலே லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவரேஜ் வந்து பண்ணியிருக்கோம். இதே டார்க் அண்ட் ஒரு லைட் காம்பினேஷனில் இந்த ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ரூமில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூம்லேயே வந்து ஒரு பேனலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வால்லேயே வந்து இந்த பேனலிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தட் அங்கேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த வுட்டில் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு இந்த ரூமில். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம பால்கனியில் ஒரு வாஷிங் மிஷின் யூனிட் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் யூனிட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லேடிஸ் இவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஷோகேஸ் யூனிட் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷோகேஸ் யூனிட் பார்த்தீங்கன்னாக்க ஜீப்ரா வுட் அப்படிங்கிற ஒரு அந்த யூபிவிசி காம்பினேஷனில் இருக்கக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் யூனிட்டாக பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ரொம்ப பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வாங்கக்கூடிய ட்ராயிங்ஸு, பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் இதில் அழகாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். வாங்க, வெல்கம் டு மாஸ்டர் பெட்ரூம் 2. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கிரே வித் ஒரு வுட் கலரில் நம்ம இதை வந்து காம்பினேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷன். ஸோ இது வந்து எல்லாமே ப்ரீமியம் கிளாஸி லுக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனில் இந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரோப் செட்டப்பில் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல வந்து நடுவில் வந்து ஒரு விண்டோ வரும். ஸோ இந்த கேப் எதுக்குன்னாக்க இந்த விண்டோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். சப்போஸ் ஏன்னா இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கலாம். அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டியூரிங் உங்களுக்கு ஏதாவது காற்று வேணும் அந்த மாதிரியான வென்டிலேஷன் பர்பஸுக்கு வேணும்னாலும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம இது மாதிரி இது பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து அதுக்கு கீழே இந்த ஸ்பேஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வார்ட்ரோப்ஸு. இந்த வார்ட்ரோப்ஸ்க்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெல்ஃப்ஸ் போட்டு பார்ட்டிஷன் போட்டு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில்ஸு இந்த லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிறையா நமக்கு தேவைப்படும். ஸோ வீட்டில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி வெளியில் தெரியாமல் இருக்கும், ஸ்பேஸும் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே ஃபுல்லாக காம்பினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன தேவையோ நம்மக்கிட்ட கேட்டு கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை கேட்டு அவங்க கலர் காம்பினேஷன்லேருந்து அந்த எப்படி வந்திருக்குங்கிறதுலே ஒரு விஷயங்களையும் அவங்க டவுட்டு கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஜெயா இன்டீரியர்ஸோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்.
இது நிறைய இன்டீரியர்காரங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வருவாங்க, பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி இல்ல. ஸோ இவங்கள்ட்ட இருக்கிற டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு யூனிட்லயும் அவங்க வந்து அந்த ஃபினிஷ் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பொறுமையா ரஷ் அப் பண்ணாம பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத கடைசி வரைக்கும் அவங்க என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ கஸ்டமர் டிலைட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க வருது. ஸோ அது கஸ்டமர் டிலைட் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அது வந்து நல்லாவே அவங்க என்ஷூர் பண்ணிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. ரைட் ஃப்ரம் அந்த ப்ரொப்ரேட்டர்லேருந்து கார்பெண்டர் வரைக்கும் எல்லாருமே அந்த குவாலிட்டியாக ஒர்க்கு வந்து கொடுக்கணும், ரிசல்ட் நல்லா கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சு ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவே பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நமக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஓவரால் டீம் எல்லாமே நல்லா பண்றாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப பார்த்துக்கிறாங்க.